டவுன் மெயின்டெனன்ஸ்னா வந்து இல்ல மித்ரா. ஓகே, கொட்டவே இல்ல. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஐ கோ ஃபார் சிக்னஸ் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணாம, இந்த யோகா எல்லாம் பண்ணாம நீங்களாம் எங்கேஜ் எடுங்க. எங்கள மாதிரி ஏஜ்லலாம் வாக்கிங் போல உட்கார்ந்த இடத்துலயே இருக்கும். we are not doing any work at all. No exercise, no yoga, no any workout. அந்த மாதிரி இல்ல, பண்ணவே இல்ல. திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ஐ கோ ஃபார் அ சிக்னஸ், ஐ எம் கெட்டிங் இந்த மாதிரி எந்த வேணா ஒரு எக்ஸ்-பர்சன் இஸ் கெட்டிங் அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிடல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைம்ல ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹியூஜா இருக்கும், கரெக்டா? அது பேர் பிரேக் டவுன் காஸ்ட் கண்ணா. ஆனா நான் நாலாஸ்ட்லயே அந்த எக்ஸ்ன்றவர் வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், சைக்கிளிங், வாக்கிங், ப்ராப்பரா இது பண்றது, ஃபுட் இன்டேக் கரெக்டா எடுத்துக்கிறது, ஸ்பைசியா எடுத்துக்காம அந்த மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்காம ப்ராப்பரா வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்து ஒரு ஜிம்முக்கு போறது, இல்ல யோகா மாஸ்டர் கிட்ட சேர்றது, அங்க காஸ்ட் இன்கர் பண்ணி கன்சிஸ்டன்டா தன்னோட ஹெல்த்தை பார்த்துட்டே இருக்கிற ஆல் ஆஃப் அ சடன் if that person goes for a sickness and getting admitted in the hospital, அவருக்கு hospitalization cost எப்படி இருக்கும்? சொல்லுங்க மித்ரா. இல்ல இல்ல, நல்ல ஒர்க் அவுட் எல்லாம் பண்றாரு, பட் திடீர்னு எனக்கோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. he is getting admitted in the hospital. hospitalization cost எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, ஒண்ணுமே பண்ணாம சிக்னஸ் போய் படுத்துக்கிறதுக்கும், ஓரளவுக்கு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி சிக்னஸ்ல போய் படுத்துக்கிறதுக்கும் எந்த இடத்துல வந்து காஸ்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஆமா ஆமா ஆமா. ஏன்டா? ஏன் அந்த மாதிரி? இல்ல அது ஏன் அந்த மாதிரி கேக்குறோம், எதனால அவங்களுக்கு கம்மியாகும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட் கரெக்டா, அதுதான் அதுதான் தட் இஸ் ரைட் அப்ரோச். அப்ப என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப கம்மியா தான் இதுவாகும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அந்த கான்செப்ட் தான் கண்ணா இங்க பிரேக் டவுன். கரெக்டா? ஆஹ் அதுதான் வந்து அந்த ஒண்ணுமே ஒர்க் அவுட்டே பண்ணாம போய் படுத்துக்கிறாருல, அததான் மிஷினரியோட கம்பேர் பண்றாங்க. அது பிரேக் டவுன் காஸ்ட். மிஷினரிக்கு அப்பப்ப வந்து ஆயில் போடுறது, மிஷினரிக்கு வந்து 5 நாளும் மிஷினை ஒர்க் அவுட் பண்ணாம சாட்டர்டே சண்டே அதுக்கு பாவம் ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது, அப்பப்ப வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அதோடது வந்து நல்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது, ஓகேவா? அப்பப்ப வந்து அதுக்கு வந்து வாஷ் பண்றது, இல்ல நீ என்ன இதுவோ ஆயிலோ ரிலேட்டடா இல்ல மெயின்டெனன்ஸ் என்னவோ ப்ராப்பரா பண்ணி வைக்கிறது தான் ப்ரிவென்டிவ் காஸ்ட். மிஷின் எல்லாமே டவுன் ஆகும்டா, எல்லா மிஷினும் சப்ஜெக்ட் டு வேர் அண்ட் டியர் தான். ஆனா நீ அந்த மிஷினை தொடச்சு தொடச்சு வச்சு பண்ணிக்கிறது எப்படி? ஒண்ணுமே பண்ணாம அதை போட்டு ஒரு வழி புழிஞ்சு எடுத்து அப்புறம் திடீர்னு அது ஸ்டாப் ஆகி நிக்கிறது, அந்த கண்டிஷன் எப்படி? நம்ம வீட்டுல நம்ம உடம்பே அப்படிதானே இல்ல? நான் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன், சாப்பிடுவேன், உட்காருவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், உட்காருவேன், தூங்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் ஒரு மிஷின் தானே. நீ எந்த ஆக்டிவிட்டியுமே ஒரு கொடுக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? தபால்னு ஒரு நாளைக்கு டப்புன்னு டம்ப் ஆயிடும். ஆனா அதுக்கு அழகா ப்ராப்பரா எக்ஸசைசஸ் கொடுத்து ப்ராப்பரா இன்டேக்ல கரெக்டா பண்ணி வீக்லி வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் குளிச்சு, இல்ல சைக்கிளிங்கோ ஒர்க் அவுட்டோ வாக்கிங்கோ ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, என்னதான் நம்மளுக்கு வந்து லைக் ஒரு ஸ்லோனஸ் வந்தாலும்
நம்மளால பெரிய அதுக்கான இம்பாக்ட் இருக்காது, ரெக்கவரி குவிக் ஆயிடும். கரெக்டா? சோ அததான் பிரேக் டவுன் காஸ்ட்ன்றது. ஒண்ணுமே பண்ணாம நான் வந்து ஆயிலே போடாம அதை அடிச்சு 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 ஆஃபே பண்ணாம, மிஷினர் ஆஃபே பண்ணல, அடிச்சு அடிச்சு அடிச்சுட்டே இருந்தேன்னா டப்புன்னு ஒரு நாளைக்கு நின்னுரும். ஆனா ப்ரிவென்டிவ் காஸ்ட்லாம் பண்ணி கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து ஓகே ரைட் அப்படிலாம் பண்ணி ஆயில் பண்ணி நெசசரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணி ஆளை கூப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னா, தொடச்சி கிடிச்சு வச்சு நீட்டா பண்ணோம்னா கொஞ்சம் அதோட மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா ஒரு 5 வருஷம் வருது, 7 வருஷம் கூட வரும். 7வது வருஷத்துல அதுவும் ப்ராப்ளம் ஆகும். ஆனா அதுல மிஷினை ரிப்பேர் பண்ணி திருப்பி எடுத்துட்டு வர காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். இந்த கான்செப்ட் தான் ப்ரிவென்டிவ் காஸ்ட் அண்ட் பிரேக் டவுன் காஸ்ட். புரிஞ்சுதா? இதுதான் கான்செப்ட். அதை தவிர பெருசா கான்செப்ட் இல்ல கண்ணா. இங்க ஒரு குட்டி பேரா கொடுத்துருக்கான் ப்ரிவென்டிவ் காஸ்ட்டுக்கு, ஒரு குட்டி பேரா பிரேக் டவுன் காஸ்ட்டுக்கு. பட் இதுதான் கிரக்ஸ் ஆக்சுவலா. நந்தனா உங்களுக்கு ரீகேப் ஓகேவாடா? புரிஞ்சுதாடா? 21st Feb ரிசல்ட் வருது. நீங்க நந்தனா எழுதிருக்கீங்களா? நந்தனா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நல்லா பண்ணிருக்கீங்களா? சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நத்திங் இஸ் எண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஓகே, என்னைக்குமே டீமோட்டிவேட் மட்டும் ஆயிடாதீங்க. இப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஓகேவா? இல்லம்மா இது ஸ்பேர் பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்னா? ம் கரெக்ட் கரெக்டா. ஒரு பெரிய மிஷின் எடுத்தோம்னா குட்டி 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 நட்டு போல்ட்ல இருந்து எல்லாமே இருக்கும். கரெக்டா? சோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் எனேபிளர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கிரிட்டிக்கல் எனேபிளர்ஸ்னா நான் எல்லா இந்த ஒரு ஒரு போல்ட் நட்டு, ஒரு போல்ட் நட் ஒண்ணு இல்ல அப்படின்னா அவ்வளவுதான், மிஷினரி வந்து ஒர்க் சரியா தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. அதுலயே இல்ல ரன்னிங்லயே தெரிஞ்சிரும். அப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ரெண்டு டைப் ஆஃப் பார்ட்ஸ். ஓகே, such as one which is required very frequently fast moving, one which is required ரொம்ப rare slow moving and non moving. While the managers keep stock for the former categories, later positions a greater challenge to the works manager. Given the fact of changing customer preferences and needs coupled with technological progress, organizations are coupled to bring new products and differentiate the existing products vary every now and then. Spare parts management வந்து மெத்தடாலிக்கல் ரெக்கார்ட் பேஸ்ட் கேர்ஃபுல் அப்ரோச். ஸ்பேர் பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது டூ டைப்ஸ் இருக்குடா. ஒன்று ஃபாஸ்ட் மூவிங், இன்னொன்று ஸ்லோ மூவிங். ஃபாஸ்ட் மூவிங் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஸ்லோ மூவிங் அதை மெட்டீரியல் காஸ்டிங்ல படிப்போம் தெரியுமா, அந்த ரீஆர்டர் லெவல் டேஞ்சர் லெவல் இல்லாம பாத்துக்கணும். கரெக்டா? அதுதான் வந்து அந்த ஸ்லோ மூவிங்ல அந்த ரீஆர்டர் லெவல் இல்லாம பாத்துக்கணும். இந்த ஸ்லோ மூவிங் நான் மூவிங் அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் மைட் பி a கீ எலமெண்ட். ஒரு 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 பெரிய கீ எலமெண்டா கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். ஆனா கஸ்டமர்ஸோட பிரேசன்ஸ் ப்ரிஃபரன்சஸ் மாற மாற டெக்னாலஜின்றது ஒரு விஷயம் வந்து டெக்னிக்கல் ப்ராக்ரஸ் வந்து மாற மாற என்ன ஆகும்னா ஆர்கனைசேஷன்ஸ் they are compelled to bring new products and differentiate the existing products every now and then. So hence it is necessary to maintain a comprehensive database management for SPM that helps to
keep records for specific and general purpose spare parts, track the movement of the spare parts, plan for future maintenance activities, demand forecasting for spare parts recruitment, plan for collaboration with spare parts, optimize the spare parts. ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஜென்ரல் பர்பஸ்னா என்ன அர்த்தம்னா, ஓகே இப்போ வந்து எனக்கு தனித்தனியா ட்ராக் வச்சுக்கணும்டா ரெக்கார்டு. ஓகே, இது ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஜென்ரல் பர்பஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸோட மூவ்மெண்ட்லேருந்து கன்சம்ஷன் பேட்டர்ன்லேயும் ட்ராக் பண்ணும். அப்புறம் ஃபியூச்சர் மெயின்டெனன்ட் ஆக்டிவிட்டீஸ், ஷார்ட் டேர்மா, மிட் டேர்மா, லாங் டேர்மா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேஸ் பண்ணி நம்ம அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா, மார்க்கெட்டில் இப்போ இந்த ஸ்பேர் பார்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேர் பார்ட்ன்றது எந்த கான்டெக்ட்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? சூப்பர், வெரி குட் ரக்கடா. ரெண்டு பேரும் சூப்பரா சொல்றீங்க. வெஹிக்கல்ஸ்ல இப்போ எனக்கு திடீர்னு ஒரு இப்போ வந்து ஒரு கார் திடீர்னு சர்வீஸ் விடுறாங்க, இல்ல கார் வந்து மிட் வித் ஒரு ஸ்மால் ஏதாவது ஒரு விஷயத்துல ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, உடனே நம்ம சர்வீஸ் எடுத்துப்போம். அவன் என்ன சொல்லுவான், சார் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பூனேலேருந்து வரணும், ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து டெல்லியிலேருந்து எடுத்துட்டு வரணும், ஒரு வாரம் ஆகும், ஒன்று நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு வாங்க, இல்லை இங்கே இருக்கட்டும் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்பனா என்ன அர்த்தம்? இன்னொன்று அது ஒரு விஷயம். இன்னொன்று சில ஸ்பேர் பார்ட் பார்த்தோன்னா பயங்கர டிமாண்டாக இருக்கும். லைக் இப்போ டூ வீலர் எடுத்துக்கோங்க கண்ணா. ஓகே, டூ வீலர்ல வந்து அந்த டூ வீலர்ல வந்து இந்த கிளட்ச் மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? கிளட்ச் டிவிஎஸ் எக்ஸ் எல்லாம் கிளட்ச் வச்சு இது பண்ணுவாங்க இல்ல, பார்த்துருக்கீங்களா? அது வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிவிஎஸ் எக்ஸலுக்கு. அந்த கிளட்ச் வச்சு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. கிளட்ச் தான் வந்து முக்கியமான ஸ்பேர் பார்ட். எனக்கு திடீர்னு கிளட்ச் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 நாள் 4 நாள் நான் வண்டியே ஓட்ட முடியாது. ஆனா இந்த கிளட்ச்லாம் வந்து ஃப்ரீக்வென்ட் அவைலபிலிட்டி, ஃபாஸ்ட் மூவிங் அவைலபிலிட்டியா இருக்கும். வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே டிவிஎஸ் எக்ஸல்ல இந்த அது பேர் என்ன, ஒரு இது மாதிரி வரும்டா. பெடல் இல்ல கண்ணா, அந்த இந்த இன்ஜினுக்கு கீழே ஒண்ணு இருக்கும்டா. அதாவது அது வந்து தண்ணி படாம பாத்துக்கும். தண்ணி பட்டாலும் இன்ஜின்குள்ள தண்ணி போடாம ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இது இருக்கும் ஒண்ணு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? குஷன்னா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. டிவிஎஸ் எக்ஸ்ல. ஆனா அது வந்து ரேர் பார்ட். ரொம்ப ரேரா ஸ்லோ மூவிங் பார்ட் அது. அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அப்பனா இப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் ரெக்யர்மென்ட்டோட டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கும் ஆஸ் அ ஆண்டர்பிரினர் நம்ம பண்ணிக்கணும் கண்ணா. ஓகே. இப்ப நீங்க வந்து வெஹிக்கிள், நீங்க டூ வீலர்ஸ் வச்சிருக்கீங்களா 2 பேரும்? ஓகே. மித்ரா நீங்க? சூப்பர். நந்தனா, நீங்க யூ ஆர் பேசிக்கலி வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் கேர்ளா? உங்க வாய்ஸே வெளியிலே வர மாட்டேங்குது கண்ணா. அப்படிலாம் இல்லையா? பேசு. உங்களது வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு எனக்கு. ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனா நீங்க பை நேச்சர்? அப்படியா? சரி, சரி, சரி. நீங்க கணீர பேசுற ஆள் தானே? கரெக்ட்டா? கணீர பேசுவீங்களா? இல்ல ரொம்ப சாஃப்ட்டா பேசுவீங்களா? மித்ரா, நந்தனா எப்படி மித்ரா? நீங்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட் கேன் ஜட்ஜ் பெட்டர். கணீர பேசுவாங்களா? ஓ! ஓகே, ஓகே. ஃபைன். அப்படியா? ஓ! சரி, சரி, சரி. இல்ல ஏன் நான் கேட்கிறேன்னா, சில ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. வாய்ஸே பை நேச்சர் லோவா இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த நெட் இஷ்யூனால எனக்கு கேட்காம இருக்கும். அதுக்காக கேட்டேன். ஓகே தான். நோ ப்ராப்ளம். ம். அமைதியா பேசுவாங்க. ஓகே, ஓகே. இப்ப வந்து அ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ல வந்து டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் பண்ணுவாங்க கண்ணா. எவ்ளோ தேவை ஆக்சுவலா? இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இப்ப நீங்க எக்மோர் போனீங்கன்னா, எங்க இதுல எக்மோர் ஒரு ஏரியா இருக்கு அ மித்ரா. நந்தனா நீங்களும் கோயம்புத்தூர்ல? ஓ! சரி, சரி, சரி. சாரி. ஆ இங்க எக்மோர்ன்னு ஒரு இடத்துல இருக்கு. பட்டிருக்கீங்களா? அங்க தான் வந்து இந்த ட்ரெயின்ஸ்லாம் கடைசி ஸ்டேஷன் வந்து எக்மோர். இப்ப வந்து கோயம்புத்தூர் ட்ரெயின்லாம் வந்து சென்ட்ரல் வருங்க. சென்ட்ரலுக்கு முன்னாடி ஸ்டேஷன் எக்மோர் எங்களுக்கு. அங்க இந்த சவுத் ட்ரெயின்ஸ்லாம் வரும். நாகர்கோயில், கன்னியாகுமரி அந்த ட்ரெயின்ஸ்லாம் வரும். அங்க என்ன ஆகும்னா, தட் எக்மோர் வந்து இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபேமஸ் ஃபார் திஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ரெக்யர்மென்ட். எங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் இல்ல,
இல்ல ராயல் என்ஃபீல்ட்லயே ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைன்னா அங்க போய் இது பண்ணா கொடுப்பாங்க. அது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு பார்ட் ஆஃப் ஏரியா மட்டும் ஸ்பேர் பார்ட் ரெக்யர்மெண்ட், ஸ்பேர் பார்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அங்க எப்படின்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா பாக்ஸா வச்சிருப்பாங்க. இது வந்து 6 மாசம் 12 மாசம் அந்த மாதிரி பாக்ஸா வச்சு ஒரு ஒரு காரோட மாடல் முதற்கொண்டு பாக்ஸா வச்சிருப்பாங்க. இப்போ லைக் மாருதியோடது, அப்புறம் வந்து ஹோண்டாவோடது, இல்லைன்னா ஹுண்டாயோடது, மாருதியோடது, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்டோடது, அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் காசு இருக்கு? என்னமோ டொயோட்டா அந்த மாதிரி மாடல்ஸோடது ஷார்ட் டேர்ம்க்கு தேவை. அந்த மாதிரி பாக்ஸே அடுக்கி வச்சிருப்பாங்க. அது டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். அதே மாதிரி இப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் வெண்டர்ஸோட கொலாபரேஷன் பண்ணணும். கரெக்ட்டா? எல்லாமே ஒரே வெண்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஒரு 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 ஸ்பேர் பார்ட்டும் ஒரு ஒரு வெண்டர். அவங்க கிட்ட கொலாபரேட் பண்ணி, பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணி, நம்ப வந்து அவங்க அக்ரீமெண்ட் போட்டு, இந்த தருணத்துல எனக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம சொன்னா தான் அவராலயும் ரெடி பண்ணி குடுக்க முடியும். கரெக்ட்டா? ஆ அந்த மாதிரி ஒரு 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 நுணுக்கமா இருக்கிற ஒரு சின்ன போல்ட்டா இருக்கட்டும், குட்டி ஒரு ஆணி மாரி இருக்கும். அது கூட ஸ்பேர் பார்ட்டா இருக்கும். ஓகேவா? அண்ட் மேனேஜிங் தம். ஆப்டிமைஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆப்டிமைசிங்னா என்ன? ஸ்பேர் பார்ட்ஸ் இன்வென்டரினா ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்டாக். எனக்கு வந்து எப்போ ஒண்ணு வந்து ரீஆர்டர் லெவல் கிட்ட வந்துருத்தோ நான் ஆர்டர் பண்ணிடணும். நான் எட்ஜ் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. எட்ஜ் வரைக்கும் வெயிட் பண்ணேன்னா என்ன ஆயிடும்னா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி, ரிசல்ட்டிங் விச் ஐ மைட் like lose the order also. Okay va? So the preventive maintenance is very important, but failure cannot be able to eliminate it. To avoid failure, spare parts plays a very important role. Failure statistics are useful in calculating spare parts for preventive maintenance and breakdown. Spare parts can be classified as service level. Hey, இது வந்து MCQ க்கான மார்க் பண்ணிக்கோங்க. Spares can be classified as per service level or under stocking cost. Regular spares வந்து spare parts required regularly and in substantial number. Both reliability and per unit cost of these items are very, very less. Service level is equal to and the KU plus K0. KU opportunity cost of understock of one unit. K1 opportunity cost of overstock. Opportunity cost of understock KU. K1 opportunity stock of one unit. That's service level formula. Insurance spare it's a spare part that you hold in your spare parts inventory and that you would not expect to use in the normal life. See அது வந்து சிக்னிஃபிகண்டா எனக்கு லாஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சிக்னிஃபிகண்ட் லாஸ்னா எப்படின்னா எதுனா ரொம்ப சிக்னிஃபிகண்ட் லாஸ்ன்னு நினைக்கிறீங்க உங்களை வண்டியில? ரொம்பலாம் சேஞ்ச் பண்ண மாட்டேன். சூப்பர்ரா இன்ஜின். அந்த இன்ஜின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓ அதாவது இன்ஜின் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு 5 இயர்ஸ் ஒன்றும் ஆகாது இல்லடா? கரெக்டா? எனக்கு தெரிஞ்சு கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. மினிமம் 5 இயர்ஸ் ஒன்றும் ஆகாது. கரெக்டா தொடச்சு கிடிச்சு வச்சா. அப்பனா இஸ் a spare part that you hold in your spare parts inventoryல இருக்கும். ஆனா குயிக்கா உடனே நான் இது பண்றேன் அப்படின்லாம் இருக்காது. டக்குன்னு எனக்கு எப்ப நீடடோ கிடைக்காது இன்ஜின்லாம். இஃப் இட்ஸ் நாட் அவைலபிள் வென் நீடட் இட் would result in significant losses. அப்பனா என்ன அர்த்தம்னா என்னோட இந்த இன்ஜினுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பேர் பார்ட் பிளான் பி அப்படின்ற மாதிரி நான் ஸ்பேர் பார்ட்ஸ் இன்வென்ட்ரியில ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் இன்சூரன்ஸ் ஸ்பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ரெக்கரிங் ரெக்கரன்ஸ் கிடையாது அதுக்கு. ஆனா அதோட நீடு வந்ததுன்னா இன்ஜின் இல்லைன்னா என்ன அவ்வளவுதான். நம்மளோட ஹார்ட்டே இல்லாத மாதிரி. கரெக்டா? இன்ஜின்ன்றது வென் நீடட்னா அவைலபிளா இருக்காது. அதனால என்ன ஆயிடும்? லாசஸ் ஆயிடும். கேபிட்டல் ஸ்பாஸ்னா என்ன அர்த்தம்னா கேபிட்டல் ஸ்பாஸ்னாலே என்ன அர்த்தம்? இட் இஸ் அக்னாலேஜ் டு ஹாவ் a long life or a small chance of failure would cause a long shutdown of equipment because it would take a long time to get a replacement for that. அதாவது கேபிட்டல் ஸ்பாஸ்ன்றது வந்து லாங் லைஃப் இருக்கும். ஆர் அ ஸ்மால் சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஒரு 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 சின்ன ஒரு விஷயம்னால பெரிய லாங் ஷட் டவுன் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதான் கேபிட்டல் ஸ்பாஸ். இட் வில் டேக் அ லாங் டைம் டு கெட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தம். ஓகேவா? அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. இப்போ ஃபோர்டு ஃபோர்டு ஐகான் வந்து இப்போ இதுலயே இல்லை, காரோட ப்ரொடக்ஷன்லயே இல்லை. பட் அதுல ஏதாவது திடீர்னு எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா? அதெல்லாம் வந்து கேபிட்டல் ஸ்பேஸ். என்ன ஆயிடும்?
நான் அந்த அந்த கார் வச்சு நான் ஓட்டுறேன். என்னோட இன்கம் ஜென்ரேஷனே கார் டிரைவர். பட் அந்த கார் வச்சு தான் ஓட்டுறேன் அப்படின்னா என்ன ஆயிடும்? லாங் ஷட் டவுன் ஆஃப் எக்யூப்மெண்ட்னா என்ன? எனக்கு அதுக்கான ப்ராப்பர் குட்டியா எங்கேயாவது போயிடுச்சு, அதனால இன்ஜின் பாதிக்கப்பட்டாலும் ஸ்மால் சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் வில் ரிசல்ட் இன் ஹியூஜ் ஷட் டவுன் ஆஃப் த கம்ப்ளீட் ஒர்க். ஓகேவா? இது இந்த ஃபார்முலா பத்திலாம் கவலைப்படாதீங்க, அப்படியே மறந்து போயிடுங்க, நான் ஈஸியா சொல்லித்தரேன். Rotable spas. Rotable items are generally thought of as items of plants or assets that periodically changed out for repair or overhaul. அதாவது rotable repairable spas is different to the management of other inventory items, and proper control requires greater cooperation between maintenance and stores inventory management. The successful management of these items is far more active than other spare parts as a maintenance and store. Inventory personnel must work together to ensure that there is visibility of the status. என்ன சொல்றாங்கன்னா, ரோட்டபிள் ஸ்பேஸ்னா என்ன அர்த்தம்னா, ரெக்கரிங்கா வந்து ரொட்டேட்டபிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகேவா? எனக்கு அப்பப்ப பிரச்சனை இருக்கா, ஸ்பேஸ் இருக்கா, டக்குன்னு எடுத்து போடுறேனா, முடிக்கிறேனா, கஸ்டமர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேனா, அவ்வளவுதான். ஆனா இந்த ரோட்டபிள் ஸ்பேஸோட ஸ்டேட்டஸ் மட்டும் ரிவ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. இப்பெல்லாம் டேஷ்போர்டு வந்துடுச்சு. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஒருத்தர்கிட்டயும் டேட்டா போய் கேட்டு டைரியில நோட் பண்ணி அதெல்லாம் பண்ணோம். இப்ப we have a dashboard in almost all the industries. So the dashboard will tell you, okay, இந்த ஸ்பேர்ஸ் காலியா போகுது, இந்த ஸ்பேர்ஸ் காலி ஆயிடுச்சு, இந்த ஸ்பேர்ஸ் இப்பதான் உள்ள வந்திருக்கு, பர்ச்சேஸ் ஆயிருக்கு சப்ளையர் கிட்ட இருந்து, இந்த சப்ளையர் எந்த சப்ளையர் நேம்ல இருந்து எல்லாம் வந்துடும் டேஷ்போர்ட்ல. இதாங்க நான் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். இது புரியுதா? ஸ்பேர் பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ரோட்டபிள் ஸ்பேர்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஃப்ரீக்வெண்டா அந்த பிளான்ட் அண்ட் அசெட்ஸ்க்கு வந்து எண்ணெய் போடுறது ரோட்டபிள் ஸ்பேஸ். எண்ணெய் போடுற மிஷின் இருக்குல்லடா, ப்ரிவென்டிவ், அது கரெக்டா மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக எண்ணெய் போடுறதுக்குனே ஒரு மிஷின் இருக்கும், ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். இப்படி இரு, நான் காமிக்கிறேன் பாரு, காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும் அப்பதான். இங்க பாருக்கண்ணா, வந்து குட்டி குட்டியா இருக்கும்டா. இதுல தான் ரோட்டபிள் ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்கும். இது என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஹோல் ஹோலா வச்சு இந்த நட்டு போல்டு இதெல்லாம், இந்த கட்டில் முடுக்கறதெல்லாம் பண்ணிருக்கீங்களா நீங்க யாராவது? அந்த பாத்திருக்கீங்களா? என்ன பண்ணுவோம்னா, நாங்க கட்டில் முடுக்கும் போது ஸ்பேனர் இருக்கும். ஸ்பேனர்ல ஓட்ட ஓட்ட ஓட்டையா இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஒரு ஸ்பேனர் நல்ல வாய் ஓப்பனா இருக்கும், ஒரு ஸ்பேனர்ல ஓட்ட ஓட்ட ஓட்டையா இருக்கும். ஒரு ஒரு ஸ்பேனர்லயும் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஒவ்வொரு ஓட்டையும் என்னன்னா ரோட்டபிள் ஸ்பேஸ். ஓகேவாடா? அது என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது, இப்ப எனக்கு கட்டில்ல வந்து திடீர்னு வந்து ஸ்ட்ரக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பேனர் வச்சு லைட்டா இது பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டேன்னா கட்டில் கரெக்டா ஃபிட் ஆயிடும். அப்புறம் இந்த கதவு இருக்கு பாத்தீங்களா? கதவெல்லாம் கொய்ங் கொய்ங் கொய்ன் அந்த சவுண்ட் கேட்டிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்ல. லைட்டா அத லூஸ் பண்ணி ஒரு தேங்காய் எண்ணெய போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சு இது பண்ணி லைட்டா லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டோம்னா சவுண்டே வராது. அதெல்லாம் தான் ரோட்டபிள் ஸ்பேஸ். இந்த இந்த மாதிரி இருக்குங்கண்ணா. இது பாருங்களேன், இந்த மாதிரி இதான் ரோட்டபிள் ஸ்பேஸ். இந்த மாதிரி கண்ணா. இது எல்லாமே என்னன்னா, இந்த ஏர் ஏர் ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் ரோட்டபிள் ஸ்பேஸ்ன்ற வேர்ட் ஃப்ரீக்வெண்டா இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். ஒரு ஒரு சைஸ் வாரியா வச்சிருப்பாங்கடா. சைஸ் வாரி குட்டி, பெருசு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க. அவியேஷன் இதுல இந்த மாதிரி இருக்குங்கண்ணா. போல்ட். இப்ப இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இது பண்றதுக்கு. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் தான் பண்றாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து இறங்குறதுடா, டக்குன்னு இறங்கின உடனே என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஜின்லாம் எப்படி இருக்கு, பிளாக் பாக்ஸ் உள்ள எப்படி இருக்கு, ஓகேவா, முக்கியமான டேக் ஆஃப் பண்றபோது அந்த அந்த சர்ஃபேஸ்க்கான இது ஃபிட்டிங் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் தான். இது ஆக்சுவலா ஒரு ஸ்டடி, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குன்றதே தனியா ஒரு ஸ்டடி இருக்கு கண்ணா. ஓகே.
பாருங்க. நிறைய பெரிய ஹியூஜ் ஸ்டடி அது. குட்டியா இருக்கும்டா. ரவுண்ட் 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 ரவுண்டா இருக்கும். இந்த மாதிரி பாருங்க. இதெல்லாம் தான் ஸ்பேர்ஸ். புரிஞ்சுதா? ஸ்பேர் பார்ட்ஸ் பாத்தீங்களா? இதெல்லாம் ஸ்பேர்ஸ். அதாவது ஆயில்லே வந்து ஒரு சார்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் டூல் தான் ஆயில். சாதாரண கோகோனட் ஆயில் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் வீட்டில்? இந்த கதவுக்கெல்லாம் போடுவாங்க. அந்த பெரிய நம்ம தலையில இருக்கலாம், அதுக்குன்னு அந்த காயில் மாதிரி இருக்கும், ஒரு ஒயிட் கூம்பா இருக்கும். அதெல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் டூல் தான். ஸோ ஒரு ஒரு செக்டாருக்கும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ன்றது வந்து ரோட்டபிள் ஸ்பேர்ஸ்ன்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ரோட்டபிள் ஸ்பேர்ஸ்ன் பாருங்கண்ணா, ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் ரோட்டபிள் பார்ட்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் 5. இது புரிஞ்சுதா கண்ணா? ரோட்டபிள் ஸ்பேர்ஸ் மித்ரா, they are periodically changed out for repair or overall. ஓகேவா? illustration 5 மித்ரா, 5 படிங்களேன் கண்ணா. Compute the requirement of spares for the breakdown maintenance for an item that exhibits a Poissonian behavior. பாய்சான்லாம் ஞாபகம் இருக்காடா உங்களுக்கு? பாய்சான், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பைனம். அங்க வந்து இங்க கொஞ்சம் எடுத்துட்டு வராங்க அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் ஃபெயிலியர் ரேட்ஸ் வித் மீன்னா என்னடா அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை மீன்? ஆவரேஜ். ஓகே. ஆவரேஜ் பிரேக் டவுன் ரேட் ஆஃப் 5 ஐட்டம்ஸ் பர் மந்த். அதாவது அவன் என்ன சொல்றான், ஒரு ஒரு மந்த்ல 5 ஐட்டம்ஸ் வந்து மீன் பிரேக் டவுன் ரேட். ஓகேவா? இந்த லீட் டைம் ஃபார் ப்ரொக்யூரிங் தீஸ் ஸ்பேர்ஸ் இஸ் 1 மந்த். இந்த ஸ்பேர்ஸ் ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஒரு மாசம் லீட் டைம்னா, அண்ட் சர்வீஸ் லெவல் ஆஃப் 90% யூஸ் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஐட்டம்ஸ்? பஃபர் ஸ்டாக்னா என்னடா அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை பஃபர் ஸ்டாக்? எனி ஐடியா கா? பஃபர் ஸ்டாக் அதாவது அதாவது இப்ப நம்ம வீட்ல வந்து எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சிலது வச்சுப்பாங்கல்லடா. இதை எடுக்கவே கூடாதுன்னு வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த காலத்து பாட்டி தாத்தாலாம் பாத்தீங்களா, அந்த அரிசி இதை மட்டும் எடுக்க மாட்டாங்க, அந்த புளியை மட்டும் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அரிசியை வந்து எடுத்து, அரிசி வந்து நிரம்பியே இருக்கணும். அரிசியை வந்து அது எப்ப எடுப்பாங்கன்னா, ரொம்ப மழை, வெளியிலயே கடைக்கு போக முடியல, ஓகேவா? அரிசின்றது நான் சொல்றது சும்மா ஒரு சாதாரண பாத்திரத்துல, பெரிய குண்டான்ல, பெரிய ஒரு ஒரு மாதிரி கல் சட்டி மாதிரி இருக்கும் பெருசா. அததான் பஃபர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. பஃபர் என்ட்ரினா என்னன்னா, இட் இஸ் லைக் அ சேஃப்டி இன்வென்ட்ரி. அதனால் நீங்க என்ன சொன்னீங்க நந்தனா? இன்வென்ட்ரியில வச்சிருக்கிறது தான் கரெக்ட் தான் உங்க பாயிண்ட். அதுல வந்து இன்வென்ட்ரியில வச்சிருக்கிறத வந்து எக்ஸஸா வச்சிருப்போம். எக்ஸஸ்ன்னு தெரியும், ஆனா அவசரத்துக்காக வச்சிருப்போம், ஒரு எமர்ஜென்சி. இப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லாம் சென்னையில மழையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்கடா, 25 பாக்கெட் பிரெட்டை ஒரே ஃபேமிலியில வாங்கி வச்சிருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? பயம். எங்களுக்கெல்லாம் பயம், மெட்ராஸ் பீப்புளுக்குலாம்
மழை வந்ததுன்னா மினிமம் 3 நாளாவது ஆகும் அது இதுவாகிறதுக்கு. 25 பிரெட் பாக்கெட். ஆனா பாவம் அவங்க ஃபிளாட் ஃபுல்லா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்னது சர்ப்ளஸ் ஆஃப் இன்வென்ட்ரி. ஓகேவாடா? ஒரு எமர்ஜென்சிக்கோ சப்ளை செயின் ஃபெயிலியருக்கோ இல்ல ஏதோ டிலேனால இருந்ததுன்னா இதை காம்பன்சேட் பண்ணலாம்னு வச்சுக்கிறதுக்கு தான் பஃபர் ஸ்டாக். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பஃபர் ஸ்டாக் ஆஃப் தீஸ் ஐட்டம்ஸ் வந்து ஷுட் பி மெயின்டைன். ஓகேவா? இப்போ பாருங்க கண்ணா, the buffer stock is required to cover the ஃபர்ஸ்ட் வந்து மீன் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பஃபர் ஸ்டாக் ஆஃப் தீஸ் ஐட்டம்ஸ், வாட் பஃபர் ஸ்டாக் வந்து ஆஃப் தீஸ் ஐட்டம்ஸ் ஷுட் பி மெயின்டைன் கேக்குறாங்க. பஃபர் ஸ்டாக் இஸ் required to cover the lead time only, that is to cover 1 month period. ஓகேவா? 1 month பீரியடை வந்து கவர் பண்ணணும். பஃபர் ஸ்டாக் இஸ் required to cover the lead time only, that is to cover 1 month period only. இப்ப ஏன் இது 1 month பீரியட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அவங்க சொல்லியிருக்காங்கடா லீட் டைம் ஃபார் ப்ரொக்யூரிங் திஸ் பேர் இஸ் 1 monthன்றதுனால ஓகே பஃபர் ஸ்டாக்கும் 1 month அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெப் 1 என்னன்னா மீன் கன்சம்ஷன் ரேட் வந்து எவ்வளோ? ஒரு மந்த்துக்கு வந்து 5 இல்லையா மீன். அடுத்தது வந்து பஃபர் ஸ்டாக் வந்து ஃபார்முலா என்ன தெரியுமா? மேக்ஸிமம் மைனஸ் ஆவரேஜ். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஃபுல்லா மேக்ஸிமமா இருக்கிற லெவல் வந்து அதாவது இது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து சொல்றேன். ஓகே, 5 items with a mean background வந்து 5 items. அதான் வந்து A is equal to 5. We have X is equal to 7, cumulative probability 0.867. X is equal to 8, cumulative probability 0. இது எங்கேருந்து எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் சம்பளம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பாத்தீங்கன்னா கண்ணா, the lead time service level of 90% is to be used. இந்த 90% to be used ன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த 90%ன்றது இதுக்கு எதுக்கு நியரா இருக்குன்னு நீங்க பார்க்கணும். ஓகேவா? அதாவது x is equal to 7ல cumulative probability சொல்றது வந்து 0.867. 0.867ன்றது வந்து தோ இங்க at 5ல ஓகே x is equal to 7ல 0.867 வருது. ஓகேவா? இந்த பாயிண்ட் 867 5க்கு. அதே 7ல பாருங்க, x is equal to 8ல அதே வந்து 5 பாத்தீங்கன்னா 9319. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, வித் 7 items 90% ஆஃப் சர்வீஸ் லெவல் ரீச் ஆயிருக்குன்னா அப்போ இதுதான் நியரர். கரெக்டா? 867 தான் நியரர். அதனால தான் 86 பாயிண்ட் வித் 7 items only 86.7% level is attained. With items 8 items 93 level. Since one would be error on the higher side of the service level, the value of 8 is chosen. நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ல 0.89 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும், எக்ஸை வந்து 7ன்னு சூஸ் பண்ணும். ஒருவேளை 0.90க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. 90 மைனஸ் 0.867, சாரி 90 மைனஸ் 0.932. இப்போ இது 32, இது 33. அதனால x is equal to 8 நம்ம சூஸ் பண்றோம், which is nearing to 90%. புரிஞ்சுதா? இதுதானே நியரிங் டிஃபரன்ஸா இருக்கு. கரெக்டா?
ஸோ அதனால x is equal to 8ன்னு சூஸ் பண்றோம். இப்படின்னா என்ன அர்த்தம்னா amount of spare stock that has been kept must correspond to a maximum demand of 8 during the lead time. Spare stock வந்து எவ்வளோ இதுவா இருக்கோ அது என்னோட மேக்ஸிமம் டிமாண்ட் ஆஃப் 8 தான் லீட் டைம்ல வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்பனா என்ன அர்த்தம்? we should keep a buffer stock of 8 minus 5 3 items lead during the lead time. buffer stock எவ்வளோ வச்சுக்கணும்? 3 ஐட்டம் எக்ஸஸா வச்சுக்கணுங்கண்ணா. நம்மளோடது மொத்த இது எவ்வளோ டோட்டலா இது இருக்கிறது எவ்வளோ 8. எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஆவரேஜா கோ த்ரூ ஆயிட்டு இருக்கு 5. அப்பனா 3 ஐட்டம் பண்றது எக்ஸஸா நம்ம எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக வச்சுக்கணும். அப்ப பஃபர் ஸ்டாக் டிசைன்ட் இஸ் 3 நம்பர்ஸ் ஆஃப் த கிவன் ஸ்பேர் பார்ட். புரிஞ்சுதா? இந்த இந்த பாயிண்ட் பாய்சன்லாம் நம்ம 10th படிச்சிருப்பீங்கல்ல. ஓ 12th படிச்சீங்களா? சூப்பர். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்டா. இதுதான்டா இந்த லைன் தான்டா. 7 8 at 5 இதுல பார்க்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? வெரி குட். லாம்டா. ஆவரேஜ். ஆமா. ஓகேவா? மீன் மீன்னு சொல்லுவாங்க. அதான். எல்லாமே ஒரே இதுதான்டா. பாய்சான்ல ஒண்ணு சொல்லுவான். நார்மல் அத வேற மாரி சொல்லுவாங்க. பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வேற மாரி சொல்லுவாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஆவரேஜ் தான். ஓகேவா? இதுதான் கண்ணம்மா இல்லஸ்ட்ரேஷன் 5 ஓடது. கண்ணம்மா நான் இல்லஸ்ட்ரேஷன் 5 இன்னைக்கு எடுக்கிறேன். ஓகே. 6 and 7 வந்து நான் இந்த வீக்ல உட்காந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன். சரியா? ஆ, இது இது போன இது அளவுக்கு இது கிடையாது. ஈஸியா தான் இருக்கும். ஷாஃப்ட் இது ஒரு ஷாஃப்ட் சம் இருக்கு. அப்புறம் இது ஒரு என்ன சொல்ற ஆனுவல் சேவிங் சம்மு. இந்த சம்மு ரொம்ப ஈஸி. ஆமா இது மேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதான்டா. இது எதுவுமே வந்து ஆ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ நான் இன்னைக்கு இதோட முடிக்கிறேன் கண்ணா. ஆக்சுவலா 8:15 வரைக்கும் இது பண்ணல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹேங் ஆகுது ஆக்சுவலா சிஸ்டம். ஓகேவா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 5 ஓட முடிக்கிறேன். நீங்க இது மட்டும் ஹோம்ஒர்க் போடுங்க. இதோட இன்ட்ரடக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. இந்த பார்ட்ல இருந்து ஒரு எம்சிக்யூ கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 4 சம் வந்து 14 மார்க்ஸ் சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த வாட்டி. ஓகேவா? போட்டுட்டு போட்டுட்டு நீங்க எவ்வளவு உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. நான் திருப்பி கூட எடுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த சம்முக்கு இல்ல எந்த சம் ஆனா நீங்க போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்து நீங்க அந்த டவுட்ன்ற பாயிண்ட்ல நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஓகேவா? ஆ, ஏன்னா நீங்க போட்டு பார்த்தா தான்டா உங்களுக்கு இருக்கிற கிரியேட் ஆகிற கொஷின்ஸ்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் ஒன் பாயிண்ட்ல சொல்லிட்டே இருந்தேன்னா நீங்க லைவா தனியா அதை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் யூ வில் கெட் லாட் ஆஃப் டவுட்ஸ். ஓகேவா நந்தனா? போட்டு பாருங்க நந்தனா. திருப்பி டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்லி தரேன். சரியா? இது கொஞ்சம் ஸ்லோவா போகும்டா. இதுக்கப்புறம் கட கட கடன்னு போயிடும். இது கொஞ்சம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து படிக்காத சாப்டர். பட் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஓஆர்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? 12th உங்களுக்கு இருந்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசைன்மெண்ட், ஹங்கேரியன் மெத்தட், நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்லாம் இருக்குல்ல. ஆ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடு 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 கிடுன்னு போகும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க படிச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி நியூ ஜோன். அதனால கொஞ்சம் அப்படி ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். இந்த பாட்டு வந்து ரொம்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்பிபி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட், சைமுலேஷனு இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி மேக்ஸ் தான்டா. 12th படிச்சா அப்படியே மேக்ஸ். கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஹங்கேரியன் மாடல். ஜஸ்ட் இன் டைம் இதுல படிப்பீங்கல்ல? மெட்டீரியல் காஸ்டிங்ல படிக்கிறீங்க அதேதான். அதேதான். இதுல படிப்பீங்க கண்ணா. ஜஸ்ட் இன் டைம் வந்து ஆ, ஆமா எம்ப்ளாயி காஸ்ட் லேபர் காஸ்டிங் எம்ப்ளாயி காஸ்டிங் கரெக்ட். லேபர்
ஸோ அதுல படிக்கிறது. ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட்லி தியரி. ஃபுல்லா தியரி இது. இது வந்து எதெல்லாம் தெரியுமாடா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 3 மூவிங் ஆவரேஜ், 7 மூவிங் ஆவரேஜஸ், 5 மூவிங் ஆவரேஜஸ், அப்புறம் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, ரீஆர்டர் லெவல், மேக்ஸிமம் ரீஆர்டர் லெவல். காஸ்டிங்ல படிப்பீங்க தெரியுமா? மெட்டீரியல் காஸ்டிங். அதோட ஸ்ட்ரெச் ஒண்ணு, ஃபவுண்டேஷன்ல பேசிக்கா படிப்பீங்கல்ல மேக்ஸ்ல. அதோட ஸ்ட்ரெச் 3 மூவிங் ஆவரேஜ், 4 அதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? அது. அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன? மீன்னா என்ன? அதெல்லாம். இதுதான் இதுதான் கம்ப்ளீட்லி இந்த பார்ட்டும். ஓகே. இந்த பார்ட்டு ரொம்பவே நியூவா இருக்கும். இது ஃபுல்லாவே தியரிடா. கம்ப்ளீட்டா தியரி. ஓகேவா? இதுதான் கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி இருக்கும். நான் அடுத்த கிளாஸ்ல அந்த ஸ்ட்ரெச் அப்படியே முடிச்சிடுறேன். ஓகேவா? நல்லா படிங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இந்த வாரம் சாட்டர்டேல இருந்து ஆரம்பிக்கிறோம் கண்ணா. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ அது வந்து சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி சார் வந்து கவர் பண்ணிடுவாரு. இது மைல்ட் ஆஃப் பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கிளப் ஆகுது. சிலதெல்லாம் அப்படியே கிளப் ஆகுதுடா. எஃப்எம்ல கொஞ்சம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல கொஞ்சம் சாப்டர்ஸ் கிளப் ஆகுது. இவிஏ, எக்கனாமிக் வேல்யூ ஆடட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நந்தனா. எக்கனாமிக் வேல்யூ ஆடட் கேள்விப்பட்டிருக்கீங்களா செல்லம்? எஃப்எம்ல பார்க்கலையா? ஓகே, ஓகே. அந்த 2 சப்ஜெக்ட்டும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல இருக்கு. ஸோ சிலதெல்லாம் அப்படியே கிளப் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த மாரி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இந்த சாட்டர்டே ஆரம்பிச்சிருவோம்டா. ஓகே. ஸோ இந்த வீக்குள்ள இத நான் முடிச்சிருவேங்க நம்ம மாடியூல் 7. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச் தியரி ஒண்ணு கவர் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஆ, ஆ, இது இல்ல சாரி. குட்டி ப்ராடக்ட் டிசைன் இதெல்லாம் கவர் பண்ணிடலான்னு பார்க்குறேன். 13 பேஜஸ் தான் இது. ஆ இல்ல, எதுவுமே சேஞ்ச் ஆகல. இல்லடா கண்ணா. எதுவுமே சேஞ்ச் ஆகல. சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே சேஞ்ச் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. சேஞ்ச் ஆகல. அதே கொஸ்டின் பேட்டர்ன் தான். ஓகேவா? இருக்கணுமா? சரி, நான் இது அனுப்பிச்சிடுறேன். ஆ, கீர்த்தனா கிட்டயும் சொல்லுங்க அண்ணா. ஏன்னா இன்னைக்கு கீர்த்தனாவும் இல்லன்றதுனால தான் நான் 6-7 போக வேணாம்னு பார்க்குறேன். வேற எதுவும் இல்ல. ஏன்னா 6-7 வந்து கம்ப்ளீட்லி ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி போடுதுடா. ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அப்படியே ஒரு அட்டஸ்டேஜ் எடுத்துடலான்னு பார்க்குறேன். ஓகே. பட் இது வரைக்கும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. இந்த வாரம் இது மாடியூல் 7 ஃபுல்லா டெஸ்ட் இருக்குங்கண்ணா ஓஆர்ல. ஓகே. ஓகே செல்லம். தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ நந்தனா. ம். நந்தனா. ஓகே. மித்ரா நீங்க அப்படியே ரிட்டர்ன் ஆயிக்கோங்கடா. வேணும்னா பிஆர்எஸ்க்கு. ஓகே. நான் பிஆர்எஸ் குடுக்கலையாடா? ஆக்சுவலா என்னோட டைரியில. ஆ. ஓ! ஓகே, ஓகே. நான் செக் பண்றேன் ஒரு வாட்டி. சௌந்தர்யா குட் ஈவ்னிங். விஜயலட்சுமி குட் ஈவ்னிங். மித்ரா நான் செக் பண்றேன் மித்ரா. ஓகே. குட் ஈவ்னிங் விஜயலட்சுமி. நான் செக் பண்றேன் மித்ரா ஒரு வாட்டி. இது பிஎன்எஸ் அந்த சினாரியோஸ்லாம் முடிச்சிட்டீங்களா சௌந்தர்யா? ஈஸியா இருந்ததா? கஷ்டமா இருந்ததா? அந்த பிஆர்எஸ் சினாரியோஸ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அது முடிச்சிட்டீங்களா? ஈஸியா? சரி, சரி. சரி, சரி. ஓகே. நாளைக்கு காஸ்டிங் ஃபார்மேட் மட்டும் ஆ நீங்க டைம் பிளானிங் பண்ணி அத மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனா ஆ சோ தட் ஒரு 15, 20 மினிட்ஸ் தான் ஆகும் சௌந்தர்யா. அதுக்கு மேல ஆகாது. சோ அது மட்டும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க கிளாஸ்க்கு. இது வந்து நீங்க பாருங்க. பிஆர்எஸ் ஏதாவது சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு எடுக்கிறதுதான் நினைக்கிறேன் ஷுனா. விஜயலட்சுமி நீங்க ரெக்கார்டிங்லாம் பாத்தீங்களா கண்ணா? ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்லாம்? சரி, சரி. நான் ஆக்சுவலா பிஆர்எஸ் ஒரு சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணினேன். எனக்கு சிஸ்டம் ப்ராப்ளம்னால. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா, அது நான் உங்களுக்கு குடுக்காம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. பார்க்குறேன்.
இந்த வாட்டி எக்ஸாம் ஜூன் 10th இருந்து ஆரம்பிக்குது. ஜூன் 10th to 17th 2025. ஏப்ரல் 10th எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. மார்ச் 7 மார்ச் 10th அன்னைக்கு அந்த எக்ஸாமினேஷன் விண்டோ வந்து ஓபன் பண்றாங்களாம். ஓகேவா? நான் சொல்றேன் அந்த டைம்ல ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றேன். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து வில் பி அரௌண்ட் 1500 rupees இருக்கும்.